எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கன்றே என்று தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கத்தை கூறி இந்த காணொலியை தொடங்குகின்றேன். இந்த காணொலி, இந்த சேனல், இந்த யூடியூப் வலைதளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நான் முதற்கண் நன்றி கூறிக்கொள்கிறேன். முதல்ல நான் யார் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சக மாணவன் தான். நான் சொல்லப்போனால் கல்லூரியை இன்னும் முடிக்க பெறாத மாணவன். 2ஆம் ஆண்டு முழுமை பெற்று 3ஆம் ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைத்துள்ள மாணவன். இன்றைய நிலையில் நான் 3ஆம் ஆண்டு விடுமுறையில் இருக்கிறேன். சரி, நான் எதுக்கு இந்த யூடியூப் வலைதளத்தில் இந்த மாதிரி ஒரு சேனலை முன்னெடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தோன்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறது இல்லையே. அவரவர் நிலையில் தன்னோட இதை மேம்படுத்துகிறாங்க. அந்த வகையில் நான் என்னோட ஃபீல்டில் நான் தமிழ் படிக்கிறேன். தமிழ்ங்கிறது கடல், அது எப்போவுமே முற்று பெறாத ஒன்று தமிழ். தமிழை நான் முழுமைக்கும் கற்றுவிட்டேனா என்றால் இல்லை. தமிழை எவராலும் நான் முழுமையாக கற்றேன் என்று அறியவே முடியாது. தமிழ் இனிமையானது. தேனின் சுவை என்னவென்று அறிய முடியுமா? அந்த அளவுக்கு சுவையானது தமிழ். அதனால தமிழை நான் முழுமையாக கற்றுவிட்டேன் என்று எவரும் எளிதில் கூறிவிட இயலாது. அந்த வகையில் தமிழ் மாணவனாகிய நானும் தமிழை நான் முழுமையாக கற்கவில்லை. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு தமிழ் பட்டப்படிப்பு இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவன். என்னோட வயசு ரொம்பலாம் இல்லை, 19 தான் நடக்குது. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சிறந்த ஆசானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் சக மாணவனா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஆஸ்பிரண்டோடு சேர்ந்து வர்ற நல்ல மாணவன் அப்படிங்கிறத நான் உறுதிபூர்வமாக சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமாங்கிறது எனக்கே தெரியாது. யார் எப்படி அப்படிங்கிறது அவங்கவுங்க பார்வையில், அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முன்னேறினவங்களா அப்படித்தான் பார்ப்போம். அந்த வகையில் எனக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்குது, நான் நம்புகிறேன். நான் ஓரளவுக்கு புலமை பெற்றிருக்கிறேன். இருந்த வகையில் எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குறித்தான ஒரு அளவான தெளிவு இருக்குதோ ஒழிஞ்சு நான் சிறந்த ஆசான், நான் மட்டுமே சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற தலைக்கணம்லாம் எனக்கு இல்லை. எனக்கும் எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நானும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெற்றதை உங்களோட கலந்துக்கிட்டு உங்கள் மூலியமா நான் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த பேசிக்ஸு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ தரணும் அப்படிங்கிறத நினச்சி கொடுத்துட்டேன். என்னை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, என் பேர் உத்தம பிரியன். ஒரு ஏழை வீட்டில் பிறந்த மாணவன். இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் என் பேக்ரவுண்ட்லாம் பெரிய அளவுக்கு தேவையில்லை. நானும் கல்லூரி படிக்கிற ஒரு மாணவன் தான். டிஎன்பிஎஸ்சிக்கு இது ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு மாணவன் தான். மற்றபடி நான் சொல்லணும்னா, இது டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 இப்போ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது குரூப் 4 தான் இப்போ எல்லாருமே நம்ம பெரும்பாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இது ஒரு திருக்குறள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. தமிழ் மாணவனாக இருந்துட்டு இது கூட அறியாமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது. அதனால இந்த திருக்குறளுக்கு பொருள் என்னன்னா, எண்ணுவதெல்லாவற்றையும் மேன்மையாகவே எண்ண வேண்டும், உயர்ந்த எண்ணமாகவே இருக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பாரு, நீ உன்னோட இலக்கு ஒரு போஸ்ட் கம்பமா இருக்குதா, விண்மீனுக்கு உன்னோட இலக்கை வை, அப்பதான் அந்த போஸ்ட் கம்பத்தின் உயரத்தை வாச்சு நீ அடைஞ்சிருப்ப அப்படிங்கிறது. அப்ப நம்மளோட இலக்கு குரூப் 4 இருக்குதா, நம்ம குரூப் 4 நோக்கவே கூடாது. அப்ப அதே நமக்கு ஒரு பெரும் சுமையாக ஆகிவிடும். நம்மளோட எண்ணம் குரூப் 1 நோக்கி இருக்கட்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அது நடக்குதோ நடக்கலையோ இந்த எண்ணத்தை நம்ம எப்பவுமே உயர்வா வைக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில நம்ம நானாகட்டும் நீங்களாகட்டும் யாவார வேணும் இருக்கட்டும், நம்மளால முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. குரூப் 1க்கே ட்ரை பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 இதனா குரூப் 4 இல்லாத குரூப் 1 இருந்துற போது குரூப் 4 இருக்கிறதே கொஞ்சம் எஃபிஷியண்டாக கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி இந்த ஒரு அறிமுக வகுப்பு நாள் 1 இனி தொடர்ந்து காணொலியானது அமையும். நாள் 1 குரூப் 1 பற்றியும் குரூப் 4 பற்றியோ, இரண்டுக்கு இருக்க ஒப்பீடை பற்றியோ
நம்ம குரூப் 4ஐயும் படிச்சுட்டு குரூப் 1க்கு எப்படி தயாராகுது? நானும் எனது வயது 19 தான். வருகின்ற குரூப் 4 டிசம்பர் 20ஆம் தேதி வருகின்ற குரூப் 4 எக்ஸாமை நானும் அணுக உள்ளேன். அடுத்த ஆண்டு 2027 வரவுள்ள குரூப் 1 தேர்வை நானும் அணுக உள்ளேன். 2 தேர்வினையும் எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு வெற்றி பெறுவது அப்படிங்கிறதான் நானும் நீங்களும் ஒன்றாக கற்க போகிறோம். எனக்கு இதுக்கு முன்னாடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானா? ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு. நானாக செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். 2வது அகாடமிக்கும் போய் படிச்சிருக்கிறேன். அது குறித்தான தெளிவாக வேறு எந்த விளக்கமும் நான் கூற விரும்பலை. பெரும்பாலான ஒரு பார்வை எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா நானும் பயிலுகின்ற மாணவன் தான். இப்போ குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது வந்து அப்ரிவேஷனும் நமக்கு இருக்குதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழில் வர்றப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்போது பெரும்பாலும் எல்லாரும் அழிஞ்சிருக்கிற ஒரே எக்ஸாம் குரூப் 4. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். தமிழ், பொது அறிவு, கணிதம். ஆங்கிலத்தில் சொன்னாலும் தமிழ் தான். தமிழுக்கு எப்போவுமே தமிழ் தான். பொது அறிவு ஜிஎஸ் இல்லை ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கலாம், அது மேக்ஸ் அப்படிங்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னர் வந்து ஒரு பகுதி ஆவன்னா பகுதி ஈன்னு இருந்துச்சு. இப்போ புது சிலபஸ் படி ஒரு 7 அலகுகளாக பிரிச்சுருக்காங்க. 100 கேள்விகள், எதுலேருந்து எவ்வளவு கேள்விகள் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் இலக்கணம், நான் வந்து 1ஆம் ஆண்டிலேயே நன்னூலில் எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் பேரளவு இல்லை என்றாலும் நுண்ணி அளவாவது கற்றேன் என்பதற்காக இலக்கணத்தில் ஓரளவு எனக்கு நாட்டம் உள்ளது. இலக்கணத்தில் ஓரளவு தெளிவுள்ளது. நானாக இருக்கட்டும், எந்த ஆசிரியராக இருக்கட்டும், யார் கற்றதையும் வந்து அவங்கவுங்க படிக்கலைன்னா அவங்களுக்கு மனசில் நிற்காது. நீங்கள் கற்றதை நீங்கள் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மட்டும்தான் உங்களிடம் செலுத்த முடியும். நீங்கள் படித்தாத்தான் உண்டு. சொல்லகராதி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. எதை சொல்ல எழுத்தெழுதுதல், கோடிட்ட இடங்களை நிரப்புங்க, ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் எளிமையானது தான். இதை நம்ம வந்து ஈஸியானதுல எப்படி அணுகிறது, இதெல்லாம் படிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. எழுதும் திறன், சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடர் நிறுத்தற் குறிகளை எழுதல், தொடர் வகைகள், இந்த பிறவினை தொடர், தன்வினை தொடர், செயற்பாட்டு வினை தொடர், செய்வினை தொடர், கட்டளை சொல் அப்படின்னா என்ன, வினாச்சொல், இந்த மாதிரி தொடர்களை எழுதும் திறன்ல பார்க்கலாம். அப்புறம் வந்து மரபு வரும். ஒளி மரபு, நாய் குறைக்கும், இந்த மாதிரி வினை மரபு, புல்லுக்கு என்ன மரபு, நமக்கு கூட போன முறை கேள்வியாக வந்திருந்தது. நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக் வகுப்புங்கிறதுனால நான் இன்னும் இருக்குன்னு சொல்கிறேன். கலைச்சொற்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பள்ளி பருவங்களில் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் புக்குக்கு பேக்கில் இந்த ஒவ்வொரு இயலும் முடிகிறப்ப ஒரு 10 கலைச்சொற்கள் இல்லைன்னா 6-7 கலைச்சொற்கள் இருக்கும். டாக்குமெண்ட், ஆவணம், ஃபோல்டர், கோப்பு, இந்த மாதிரி இருக்கும். அதை கலைச்சொல். வாசிப்பு திறன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம அந்த 10th 11th 12th எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அந்த பேராவை நம்ம ஃபுல்லாக வாசிட்டு அதுக்கு கீழேயே 4 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராக்குள்ளேயே இருக்கும். அதை நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் அந்த வாசிப்பு திறன் அப்படிங்கிறது. எளிய மொழிபெயர்ப்புங்கிறது இந்த கலைச்சொற்கள் மாதிரி தான், மொழிபெயர்க்கிறது மாதிரி தான் இருக்கும். இறுதியாகத்தான் வருது இலக்கியம். இதற்கு முன்னாடி இருந்த சிலபஸில் பாடத்திட்டத்தின்படி இலக்கியம் தான் பெரும் பங்காற்றுச்சு. ஆனால் இந்த முறைப்படி இலக்கியத்துக்கு ஒரு 15 வினாக்கள் மட்டும்தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பாடப்பகுதி. தமிழில் இது மட்டுமே ஒரு 100 கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெறுது. இதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பொது அறிவு. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் அறிவியல் 5 கேள்விகள் இடம்பெறுது. புவியியல் அதில் ஒரு 5 கேள்விகள் இடம்பெறுது. இந்திய வரலாறுல ஒரு 10 கேள்விகள் இடம்பெறுது. இந்திய ஆட்சியல் அதில் ஒரு 15 கேள்விகள். பாலிட்டி அப்படிம்பாங்க, மேலே ஹிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 கேள்விகள் எதிர்பார்க்கணும். தமிழக வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 4 தரத்தில் வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு 75 கேள்விகள் வருது. இது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. எனக்கு கொஞ்சம் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், தமிழில் எனக்கு எந்த அளவுக்கு
ஸ்ட்ராங்னஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு வரலாறுல ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. ஏன்னா வந்து நான் இன்னொரு கோர்ஸ் படிச்சிருக்கிற அது வரலாறுலேருந்தே நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால வரலாறுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும் அப்படிம்பாங்க. அதனால நான் கொஞ்சம் என்னோட ஃபீல்டுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நடத்துவேன். அதனால அதை மட்டும் உங்கள்கிட்ட தெளிவுற கொண்டாந்து சேர்ப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆட்சியல் இந்த பாலிட்டியில வந்து எனக்கு ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னே தெரியல. படிக்க படிக்க பாலிட்டி இவ்வளவுதான் இல்லை, தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதனால எனக்கு அதை விடவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு பாலிட்டி அப்படின்னா என்ன, அரசமைப்பு அப்படின்னா என்ன, எங்க தொடங்குச்சு 1773 அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல தொடங்கி போகுது 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 போய்கிட்டே இருக்குது. பகுதி 1 எப்படி வந்துச்சு, பகுதி 2 எப்படி வந்துச்சு, பகுதி 3 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், தாண்டி போன நீதிமன்றம், பாராளுமன்றம், இங்க வந்த தலைமையகம், ஆளுநர், முதலமைச்சர், இப்படி போய்கிட்டே இருக்குது. ஆட்சியலை மட்டும் மறக்கவே முடியாது, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இருக்கிறதுலே எளிமையானது மற்றும் ஃபேக்ட் டு ஃபேக்ட் என்ன அப்படிங்கிற கேள்வி அமைவது பொருளாதாரம். 2வது எளிமையாக நமக்கு புரியக்கூடியது பொருளாதாரம். இந்த அனைத்து பாடங்களையும் விரும்பி தெளிவாக புரிந்து படித்தால் எளிமையாகவே அமையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது கண்டிப்பாக இடம்பெறும். இப்போ கூட இந்தியா திடீர்னு ஜிடிபியில் 3வது இடத்தை நோக்கி போனது, இப்போ சரிந்து 6வது இடத்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது இந்நாள் அளவு நம்ம பார்க்குறோம். தமிழக வரலாறும் பண்பாடும் மக்கள் மரபு அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதுவுமே எளிமையானது. 2வது நமது வரலாறு. தமிழக வரலாறை படிக்கும்போது எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும். வரலாறு படிக்கும் போதே நமக்கு ஆர்வமானது வந்து வேண்டும். நமது முன்னோர்களை படிக்க போகிறோம். நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய திறம் என்ன, அவர்களை போல் நம்ம வாழ வேண்டும், அவர்களோட பண்பாடு கலாச்சாரம் அதை நாம் எப்படி காப்பாற்றி கொண்டு போக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு உணர்த்துவதாக இந்த பாடப்பகுதியானது அமைந்திருக்கிறது. கணிதம் திறனறிவு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மனக்கணக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கிறது. காரணவியல் அப்படிங்கிறது வந்து ரீசனிங் அப்படிங்கிறாங்க. இது திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. காரணவியல்லேருந்து ஒரு 10 கேள்வி, திறனறிவுலேருந்து ஒரு 15 கேள்விகளும் இடம்பெறுது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் ஒரு 25, இதில் ஒரு 75, இதில் ஒரு 100 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள் குரூப் 4ல இடம்பெறுது. 200 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் மதிப்பெண் வீதம், மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு நடக்கப்படுகிறது. 90 மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி அடைந்து விடலாம். தேர்ச்சி பெற்றால் மட்டும் வேலை கிடைத்து விடுமா என்றால் இல்லை. அதற்கான அந்த கட் ஆஃப் மார்க் நம்ம பெறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நாள் 1 நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம், பெருசாக கொண்டு போவோம். சரி, இதுக்கும் இந்த குரூப் 1க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வரும்போது, இதுக்கு இந்த குரூப் 1க்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் இருக்குது. குரூப் 1ல தமிழ் இல்லையானே இருக்குது, பெரிதளவுக்கு இல்லை. கட்டாய தமிழ் இங்கே வந்து இது கட்டாயம் மற்றும் தகுதி தேர்வு. இது அதாவது தகுதிக்காக வைத்திருப்பாங்க, உங்களோட தகுதியை மதிப்பிடுறதுக்காக. மற்றும் இதோட மதிப்பீட்டு தளாவும் இருக்கும் இந்த தமிழ். ஆனால் இங்கே இருக்கிறது மதிப்பீட்டு தளம் அமையாது. அது வந்து கட்டாயமாக வந்து உங்களோட தகுதியை வந்து தேர்வதுக்காக மட்டும்தான். ஒரு 100 கேள்வி இருக்கும், அதில் 40 கேள்வி கரெக்டாக போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு வேலைக்கு எடுத்துக்குவாங்களான்னா கட் ஆஃப்க்குள்ள அந்த மார்க் வராது. ஆனால் இங்கே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மதிப்பெண்கள் வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க. இவ்வளோதான் இந்த குரூப் 4க்கு குரூப் 1க்குமான தமிழுக்கான வித்தியாசம். தமிழ் அப்படிங்கிறத நான் வந்து எதுவுமே விட மாட்டேன். நானே இப்போ வந்து குரூப் 4க்கு விட்டுட்டு குரூப் 1க்கு மட்டுமே தயாரானது தமிழை தொடர்ந்து கொண்டு போவேன். பொதுத்தமிழ் வந்து எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நமக்கு எல்லாமே ஏதோ ஒரு பக்கம் உதவிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழக வரலாறு பண்பாடுல வந்து சங்ககாலம் முதல் தற்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்னு இருக்குது. அது வந்து நமக்கு பொதுத்தமிழ்ல இருந்து எளிமையாக கிடைச்சிடும். அந்த சங்க காலத்துல வந்து தற்கால வரலாறுனா இந்த இலக்கிய வரலாறுங்கிறது நமக்கு பொதுத்தமிழ்ல இருந்து எளிமையாக கிடைச்சிடும். அதனால பெருமளவு வந்து இதுக்கு இதுவும் சான்றாக ஒப்பாகத்தான் அமையும். இப்போ கலை சொற்கள் பலவற்றை வந்து நம்ம இங்கிருந்து எடுக்கிறோம். அதுல வந்து கொஸ்டின்லேயே தெளிவாக கொடுத்துட்டா தமிழ்ல மட்டும் இல்லை, எல்லா துறை சார்ந்த பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் எதையும் விட்டுறக்கூடாது.
இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தமிழக வரலாறு பண்பாடு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போகிறோம் வரலாறு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்து தென்னிந்திய பாமணி பேரரசு, இல்லை இந்த கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், இந்த பானிபெட்டு போர் கூட வந்திருக்கும். வேற என்ன போர், இந்த பிளாசி போர், பக்சார் போர்ல தெளிவரை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது சிலபஸ்ல இடம் பெற்றிருக்காரு. அதே குரூப் 1க்கு வந்தோம்னா அதை எஃபிஷியண்டா படிக்கணும். சேம் சிலபஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ். இந்த தமிழ் மட்டும் இல்லாமல் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் சேம் சிலபஸ், கொஸ்டின்ஸ் மட்டும் அதிகமாக இடம் பெறும். அதாவது தமிழ் இல்லாமல் பொது அறிவும் கணிதமும் சேர்ந்து 200 மதிப்பெண், கணிதத்திற்கு 25 கேள்விகள் மட்டுமே இடம்பெறும். இதெல்லாம் நமக்கு தெரியும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு சேம் சிலபஸ், தமிழ் மட்டும் இடம்பெறாது. இதே தான் என்ன, இதை கொஞ்சம் எஃபிஷியண்டாக தெளிவாக படிச்சணும். அதை நம்ம இங்கேருந்தே கொண்டு போனோம்னா அடுத்து வர இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் குரூப் 4 கம்ஸ் குரூப் 1 அப்படிங்கிற மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறேன். எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறத படிப்பாங்க. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு படிப்போம். நம்ம குரூப் 4 கம்ஸ் குரூப் 1 அப்படிங்கிற மாதிரி படிக்கலாம். இப்போ குரூப் 4 அப்படிங்கிறது என்னங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இதை ஒவ்வொன்றே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் உள்ள போக. இப்போ அப்படி நம்ம குரூப் 1க்கு வரலாம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். கல்வி அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு, வயது 18 வயது இருந்தால் போதும். ஆனால் இங்கே குரூப் 1க்கு வரும்போது இங்கே வயது 21 வயது முடிந்திருக்கணும். எப்போ அப்படின்னா இந்த இன்டர்வியூ முடிக்கிறப்ப வயது 21 இருந்திருக்கணும். இங்கே கல்வி தகுதி அப்படிங்கிறது பட்டப்படிப்பு தரலாம். அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ நான் எலிஜிபிள்னா நானே எலிஜிபிள் இல்லை, எனக்கு இன்னும் 2 வயது குறைவாக இருக்கிறது. இன்னும் நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனாலும் நம்ம அதுக்காக தயாராகும். இப்போ வந்தோம்னா ப்ரிலிம்ஸ்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேம் சிலபஸ், பொது அறிவு, ஜிஎஸ், கணிதமும் இதில் இருக்கும். நம்ம எஃபிஷியண்டாக படிக்க போகிறோம். இதில் கட் ஆஃப், அதாவது 200 கொஸ்டின் 300 மார்க், சேம் பேட்டர்ன் கட் ஆஃப்குள்ளே வரணும். இந்த 200 கொஸ்டின் 300 மார்க்லேருந்து நமக்கு வேல்யூ பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. இதோட வேல்யூ வந்து நம்ம வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸோட வேல்யூ நமக்கு வந்து வேலைக்கு வராது. ஒன்லி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ, இது 2ஓட வேல்யூ மட்டும்தான் நமக்கு வேலைக்கு எடுத்துக்குவாங்க. சரி, மெயின்ஸ் எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா, மெயின்ஸ் மொத்தம் ஒரு 4 பேப்பர் இருக்கும். அந்த 4 பேப்பர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் வந்து பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. 2 பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. இந்த பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நமக்கு மதிப்பெண்ணை இதுல இருந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மதிப்பெண் வந்து நமக்கு வேலைக்கு பேப்பர் 2, 3, 4 மூணுலேயே வந்து நமக்கு 250, 250, 250 மொத்தம் வந்து 750 மதிப்பெண்கள். 750 மதிப்பெண்கள் சொல்லலாம். இது 3 சேர்த்து 750 மதிப்பெண்கள் வந்து நமக்கு வழங்குறாங்க. அது வந்து கேள்விகள் என்ன வருது, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற பெரும்பாலான பகுதி, குறிப்பாக சொல்லணும்னா புவியியல் இடம்பெறும், இந்திய வரலாறுல மாடர்ன் இந்தியா வந்து அதாவது ஐயனம் இடம்பெறும், பாலிட்டி கண்டிப்பாக இருக்கும், எக்கனாமிக் இருக்கும், இந்த தமிழக வரலாறும் பண்பாடும் மரபு சமூக வாழ்வியல் அதுவுமே இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலான பகுதி இடம்பெற்றிருக்கும். அதை நம்ம தொடர்ந்து இதில் வந்து கவர் பண்ணுவோம். சயின்ஸுமே இதில் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. 750 மார்க் மதிப்பெண். இது வந்து நமக்கு வேலைக்கு, அதாவது ஜாப்க்கு வந்து நமக்கு இது வேல்யூ பண்ணுவாங்களான்னா பண்ணாங்க. இது 750 மார்க். அப்போ இந்த 3 மதிப்பெண்ணும் வந்து நமக்கு வேலைக்கு எதுக்கு மதிப்பிடப்படும் இந்த மதிப்பெண். ஆனால் இந்த தமிழ் தேர்வு மதிப்பெண் வந்து நமக்கு வேலைக்கு மதிப்பிடப்படாது. அது வந்து நமக்கு தகுதி தேர்வு. அதில் வந்து நம்ம வந்து 40% மார்க் எடுத்திருக்கோம். 100க்கு வந்து 40 கேள்வி சரியாக போட்டிருக்கோம். எளிய மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி எளிமையாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம 40 கேள்வி வந்து சரிவர போட்டிருந்தா மட்டும்தான் மிச்சம் இருக்கிற 3 பேப்பரை திருத்தாங்க. நமக்கு குரூப் 4லேயுமே அப்படித்தான். இந்த தமிழ் பகுதி இருக்குதுல்ல, அந்த தமிழ் பகுதிக்கு வந்து நம்ம சரியா 100 கேள்வியில 40 கேள்விக்கு விடை அளித்திருந்தால் மட்டுமே தான் இந்த 2 பகுதியை வந்து திருத்துவாங்க. பகுதி பிசி
ஆவன்னா ஈ. இது இரண்டையும் வந்து திருத்தணும்னா முதல்ல வந்து இந்த தகுதி தேர்வுன்னு நம்ம தகுதி பெற்றிருந்தா மட்டும்தான் இதில் திருத்துவாங்க. இதுலேயே அந்த மாதிரி தான், இது வந்து ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். இது வந்து வேல்யூபிள் பேப்பர், ஆனால் வேல்யூபிள் பேப்பர் இல்லை. ஆனால் இதுலேயே நம்ம 40% மார்க் எடுக்கணும். இது 3லேருந்து நமக்கு வந்து வேல்யூ பண்ணிக்கிறாங்க 750 மார்க். ப்ளஸ் கடைசி நிலை தான் இன்டர்வியூ அப்படிவாங்க. இது வந்து முதன்மை தேர்வு, இது முதல் நிலை தேர்வு, இது வந்து நேர்முக தேர்வு அப்படிம்பாங்க. இதுல இருந்து ஒரு 100 மதிப்பெண். இது வந்து நமக்கு ஸ்லாட் வைஸா எடுப்பாங்க 100 மதிப்பெண். நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன்னா இல்லை, நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன். இது வரைக்கும் நான் குரூப் பண்ண அட்டன் பண்ணுவேன். ஆனால் அட்டன் பண்ணவங்க சொன்னதை வச்சு இந்த 100 மதிப்பெண் வந்து ஸ்லாட் அடிப்படையில் எடுப்பாங்க. ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இது 10, 15 இந்த மாதிரி கம்மியாகும். பெருமளவு வந்து 10, 10 குறைப்பாங்க ஸ்லாட்டை. அப்படி இருக்கும்போது இந்த 100 மதிப்பெண்ணுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் 45. நீங்கள் பெரும்பாலான கேள்விக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நேர்முக தேர்வில் பதிலளித்தாலும் அதற்கான மதிப்பெண் உங்களுக்கு 45 வழங்கப்படும். நல்ல நீங்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 75 வரைக்கும் வழங்குவாங்க. அதுக்கு மேலே நம்ம பர்ஃபார்மன்றது பொறுத்து இருக்குது. அப்போ இது ஒரு 100 ஆக மொத்தமாக சேர்த்து 850 மதிப்பெண்கள். 850 மதிப்பெண்கள் வந்து கேட்குறாங்க. இந்த 850க்கு நம்ம எத்தனை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா வேலை. இங்கே வந்து நமக்கு 300 மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ எடுக்கிறோம், கட் ஆஃப் எவ்வளோ வருது, அதை பொறுத்து நமக்கு இங்கே முதல்நிலை தேர்வு. இதில் வந்து நம்ம முதன்மை தேர்வு அப்படிங்கிறோம்ல, அந்த முதன்மை தேர்வானது இங்கே வந்து நமக்கு வேலையவே தருது. ஆனால் இங்கே வந்து அந்த முதன்மை தேர்வுங்கிறது வெறும் தகுதி அடிப்படையில் நீ அதற்கு தகுதி பெற்றாயா அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டுது. அதை தாண்டி நம்ம வந்து 2 நிலையை தாண்டதுக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்குது. ஆனால் இது ஒரு கடைநிலை, ஒரு 10வது படித்த 10வது கல்வித்தரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் தருவான். இது தமிழ்நாட்டிலேயே உயரிய பதவிகள் என்னென்ன இருக்குதோ அதை அனைத்தையும் தரும். குறிப்பாக டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இதில் வந்து குறிப்பிடத்தக்க வேலைகளாக இருக்குது. இதில் பெரும்பாலான மிகப்பெரிய வேலையை விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இந்த விஏஓ பதவியிலிருந்து டெபுட்டி கலெக்டர் ஆக முடியுமான முடிவு தன்னோட இறுதி கால, அதாவது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தன் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லாமல், பிளாக் மார்க்கும் இல்லாமல் ஒருத்தர் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியுமானின் டெபுட்டி கலெக்டர் ஆகலாம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசில் இங்கே சேர்றீங்க. ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் டெபுட்டி கலெக்டர் ஆக முடியுது. அதே ஒரு 21 வயதில் இங்கே டைரெக்டாகவே டெபுட்டி கலெக்டர் ஆகிறதுக்கு இந்த குரூப் 1 ஆனது நமக்கு வழிவகுக்குது. இது ஒரே ப்ராசஸ். என்ன ஒரு 6 மாதம் உட்காந்து படித்தா, இல்லை ஒரு 8 மாதம் உட்காந்து படித்தா, அதை 1 வருஷமே ஆகட்டுமே. 1 வருஷம் உட்காந்து படித்தா, நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், இதைத்தான் எண்ணுவோம். 1 வருஷம் உட்காந்து படித்தா எனக்கு வேலை, கவர்மெண்ட் வேலை, வேற என்ன. ஆனால் அது சரியான முடிவானா, முடிவு சரிதான். இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் என்றதெல்லாம் எப்பவுமே பெருசாக எண்ணணும். அப்போத்தான் அது நமக்கு கிடைக்குது, கிடைக்காம போக்குது, அது 2வது. ஆனால் அப்போத்தான் நம்ம இதைவாச்சு அடைய முடியும். இப்போவும் நான் சொல்கிறேன், என்னோட பார்வையானது குரூப் 4 அல்ல, குரூப் 1 தான். சரியா? இது எவ்வளோ ஒரு வருட காலமே நீண்டு எடுக்கட்டுமே, இதைத்தான் நம்ம நோக்கி ஓடணும். இதெல்லாம் நமக்கு அப்பொழுது எளிமையாகிவிடும். அப்பொழுதுதான் இதையும் அடைந்து விட்டு இதையும் நம்ம எளிமையாக அடையலாம். நம்ம இப்போ நடத்தது இதற்கு தொடர்ந்து நம்ம போகிற மாதிரி பயில்ற மாதிரி இருந்தாலும் குரூப் 1 தொடர்ந்து தான் நம்ம பயில போகிறோம். உங்களுக்கு நான் எதையும் கற்பிக்க போகிறதில்ல. எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், தெரிவிக்க போகிறேன். கற்பிக்கிறதுக்கும் தெரிவிக்கிறதுக்கும் வித்தியாசம். ஒரு ஆசிரியராக இருந்தால் தனக்கு தெரிஞ்சதை கற்பிக்கலாம். ஒரு நண்பன், ஒரு சக மாணவனாக இருந்தால் தனக்கு என்ன சொல்லணும் தெரியுமோ அதை பகிர்ந்தளித்து கிட்ட இருக்கிற குறைய தீர்த்துக்குவியா, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையும் தீர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய நான் பெற்றுக்கலாம், என்கிட்ட இருக்கிற குறைய நீங்கள் தீர்த்து வைக்கலாம். அதுதான் வந்து என்னோட மைண்ட் செட். அப்போ இந்த குரூப் 4ங்கிறது நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கக்கூடாது. குரூப் 1 தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கணும். இதுக்கு மேலேயும் என்னால் குரூப் 1 மட்டும்தான், குரூப் 4 தான் என்னோட இலக்குன்னா
அது அவரவர் விருப்பம். அதில் வந்து நம்ம ரொம்ப உள்ள போகக்கூடாது. என்னோட விருப்பமானது குரூப் 1 தான். ஆனால் குரூப் 4 நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன்னா பண்ணுவேன். எனக்கும் வந்து இந்த குரூப் 4 மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. அது என்ன அவ்வளோ கடினமான கேள்வி. குரூப் 1 தரத்துக்கு கம்மியான அப்ளிகேஷன் தான் வருது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து இந்த கல்லூரி பயின்று முடித்தவர்கள் தான், அது 1 டிகிரி 2 டிகிரி வச்சுருக்கவங்க அந்த குரூப் 4 பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அலாய்ச்சி ஆராயணும், அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு குரூப் 1 தான் மேட்டர். இந்த காணொலி இவ்வளவுதான். நான் வந்து என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறத தெளிவோட கூறணும் அப்படின்னு தான் சொன்னேன். சரி, ஒரு கல்லூரி படிக்கும் மாணவன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு உங்களுக்குள்ள இப்போ ஒரு சந்தேகம் இருக்கலாம். நான் அடுத்து இதுக்கு தான் நான் வந்து நாள் குறிப்பிட்டு இந்த காணொலியை வந்து தொடங்கினேன். நாள் 1, 2, 3 மட்டும் போயிட்டு இருக்காது. 100 நாளைக்குள்ள ஃபுல் சிலபஸ் எனக்கு கவர் பண்ண நான் படித்து உங்களுக்கு கூறப்போகிறேன். உங்களை இதை படிங்க அதை படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன படிக்கிறேனோ, எனக்கு என்ன தெரியுதோ அதை படித்து இது நான் படிச்சிருக்கிறேன், இதனால இவ்வளோ சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், டெஸ்ட் வைப்பேன், நானும் டெஸ்ட் எழுதுவேன், எல்லாமே ஒன்றிணைந்து தான் செயல்பட போகிறோம். இதனால் நீங்களும் பயன்பெறுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து காணொலியை அடுத்தடுத்து பார்ப்போம். நாள் 1 இது அறிமுக வகுப்பாக இருக்கட்டும். இது வந்து இன்று இரவு அதாவது காணொலியாக பதிவு செய்யப்படுகிறது. நாளை பதிவேற்றம் செய்யப்படும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு காணொலியானது வரும். வாரத்திற்கு ஒரு முறை, வாரம் முழுவதும் நம்ம நடந்தது வந்து வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது திங்கள் முதல் சனி அல்லது வெள்ளி வரை நடக்கின்ற பாடங்களை வாரத்துக்கு ஒரு முறை டோட்டலாக சேர்த்து ஒரு ஒரு மீள் பார்வை பார்த்து விட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கணும். அடுத்த வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மீள் பார்வை, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சிறிய தேர்வு, மாதம் ஒரு முறை ஒரு பெரிய தேர்வு, இந்த மாதிரி வைத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிபிடியில் வந்து, அதாவது கம்ப்யூட்டர் வச்சு பிபிடியில் நம்ம வந்து காணொலிகளை பதிவிட்டுருக்கோம். அது உங்களுக்கு வந்து தெளிவுற இருக்கும். அதை விட தெளிவாக நான் இனிமேல் வர காலத்தில் காணொலிகளை பதிவிடுறேன். அப்போ நம்ம பார்த்தோம் குரூப் 4, குரூப் 1 எல்லாம் பார்த்தோம். நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி அறிமுக வகுப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்தில் தெரிவிக்கலாம். கற்றலில் கற்றல் இதான் நம்மளோட வளைவு பக்கம், யூடியூப் பக்கம் தான். கற்றலில் கற்றல் கருத்து என்பது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற திருவள்ளுவர் அடிக்கேற்ப இருக்கணும். நானும் கூறிட்டு எனது வயதும் 19 தான். எனக்கும் நான் பேசுறதுல தடுமாற்றம் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், சரி இருக்கலாம். நிறைகுறைகளை எடுத்து கூறுவது வேறு, குறைத்து பேசுவது வேறு. அன்பும் மரணம் உடையதாக இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நான் நிறைவு பெற்றுக்கிறேன்.